மதம் ஒன்று, ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இனம் இரண்டு. சியா சன்னி என்கின்ற இரண்டு இனத்தை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இன வெறுப்பின் காரணமாக ஒரு போருக்கான சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்தமட்டில் சியா முஸ்லீம்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த பிரிவை சார்ந்த மக்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் சன்னி என்கின்ற பிரிவை சார்ந்த அந்த முஸ்லீம் இனத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே ஈரானுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் எப்பொழுதுமே ஏழாம் பொருத்தமாகவே இருந்து கொண்டு இருக்கும். அடிக்கடி ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே முட்டல் மோதல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில் ஏமனை மையப்படுத்திய ஒரு நகர்வு, ஏமனை மையப்படுத்திய இந்த நகர்வில் சவுதி அரேபியா எடுத்திருக்கக்கூடிய அதிரடி ஒரு தாக்குதல் அல்லது அதிரடி ஒரு இராணுவம் சார்ந்த நடவடிக்கை சவுதி அரேபியாவிற்கும் யுனைடெட் அமீரகத்திற்கும் இடையே ஒரு போர் சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதில் ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னவென்றால், அமீரகமும் சவுதி அரேபியாவும் இணக்கமான களத்தில் பயணித்து கொண்டிருந்தவர்கள். இந்த சூழலில் இரு நாட்டுக்கும் இடையே ஒரு முட்டல் மோதல் ஏற்பட்டிருக்கிறது என்பதின் பின்னணியில் முகாலா என்கின்ற ஒரு நகரம் முதன்மை பெறுகிறது. எதற்காக இந்த நகரம் முதன்மை பெறுகிறது என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. இந்த முகாலா என்கின்ற நகரத்தை ஒட்டி செல்லக்கூடிய கடலில்தான் ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு செல்லக்கூடிய கப்பல் போக்குவரத்தும், ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியாவிற்கு வரக்கூடிய கப்பல் போக்குவரத்தும் நடைபெறுவதற்கான ஒரு களம் இருக்கிறது. எனவே இந்த இடத்தை யார் கைவசப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஏறக்குறைய உலகத்தின் பெரும்பாலான நாடுகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது ஏமனில் இரு பிரிவுகள் இருக்கின்றன, இரு இடத்தை மையப்படுத்திய பிரிவுகள். வட ஏமன், வடமேற்கு ஏமன், தென்மேற்கு ஏமன் என்று இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன. இந்த இரண்டு பிரிவுகளில் ஒரு பிரிவு, அதாவது ஒரு பகுதியை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை அமீரகம் எடுக்கிறது. அதற்கு காரணம் அமீரகத்தின் ஆதரவு பெற்ற ஒரு போராட்ட குழு இங்கு இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டில் தங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான களத்தை ஐக்கிய எமிரேட்ஸ் எடுத்திருக்கிறது. இதுதான் இங்கு பிரச்சனையை கிளப்பி விட்டிருக்கின்றன. தற்பொழுது நாம் பார்த்திருக்கக்கூடிய இந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சவுதி அரேபியா இந்த விடயத்தில் சற்று விட்டு கொடுக்குமா என்றால் இல்லை. காரணம், சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய ஒரு எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடுதான் ஏமன். இந்த ஏமன் மையப்படுத்தி ஏமனில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, கவுதிகளை மையப்படுத்தி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஏமனை காக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு முன்னேறியதில் சவுதி அரேபியாவிற்கு முக்கிய பங்குண்டு. தற்பொழுது சவுதி அரேபியா இந்த ஏமனில் இருக்கக்கூடிய முகாலா என்கின்ற அந்த பகுதியை மையப்படுத்தி நகர்வுகளை எடுக்கக்கூடிய சூழலில் தாங்கள் எதை கைப்பற்ற வேண்டும் என்று கணக்கிட்டு கொண்டு இருந்தோமோ அந்த இடத்தை சவுதி அரேபியா கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறது என்கின்ற அடிப்படையில் அமீரகமும் சவுதி அரேபியாவும் மோதக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. ஆனால் இதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஏமன் நாட்டை பொறுத்த மட்டில் ஏமனில் எரிபொருள்களை மையப்படுத்திய களம் அதிகம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. எனவே இந்த எரிபொருள்களை உள்வாங்குவதற்கான அல்லது அதை கொள்ளையடிப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்துதான் இந்த போருக்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் அரபு நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய மோதலை உருவாக்குவதற்கான களமாக சவுதி அரேபியாவிற்கும் எமிரேட்ஸுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய களங்கள் அமைந்திருப்பதாக அரபு நாடுகளில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அதனை உறுதிப்படுத்துகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில்
சவுதி அரேபியா தன்னை வலுப்படுத்தி வல்லரசு போல் காட்டிக்கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டதின் பின்னணியில்தான் இந்த போருக்கான களம் அமைந்துவிட்டது என்கின்ற குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இன்னொரு புறம் ஏமனிலிருந்து பின்வாங்கி இருக்கக்கூடிய எமிரேட்ஸ் கண்டிப்பாக தன் கைக்குள் ஏமன் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலும் பயணித்து கொண்டிருக்கின்றன. ஏமனை பொறுத்தமட்டில் ஒரு நாடாக நம் நாட்டை கொண்டு செல்வது என்பதே பெரும் சிக்கலாக இருக்கிறது. ஒருபுறம் ஈரானால் இயக்கப்படுகின்ற அந்த ஹவுதி இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். இன்னொரு புறம் எமிரேட்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள். எனவே ஏமனை பிளவுபடுத்துவதற்கான களங்கள் ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு போராடினாலும் நாம் இதனை ஒன்றிணைப்பதற்கான ஒரு களம் அமையாது என்கின்ற நிலைப்பாட்டை ஏமன் புரிந்து வைத்திருக்கிறது என்பதையும் தற்பொழுது உள்ள கள நிலவரம் எடுத்து வைக்கின்றது. ஒவ்வொரு புறத்திலிருந்தும் வருகின்ற செய்திகள் மனதிற்குள் பீதியை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சவுதி அரேபியாவுக்கும் எமிரேட்டுக்கும் இடையே நடைபெற இருக்கக்கூடிய இந்த போர் கலந்த விடயங்கள் ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றன. ஏறக்குறைய வெனின்சுலா நாட்டில் மீது தற்பொழுது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் இன்னொரு புறம் அச்சத்தை கொடுத்து கொண்டு இருப்பது போலத்தான் சவுதி அரேபியாவுக்கும் எமிரேட்ஸுக்கும் இடையே உள்ள இந்த முட்டல் மோதல் ஒரு பயத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றன. வெனின்சுலாவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? நிக்கோலஸ் மதுரா என்கின்றவர் தான் அங்கு ஜனாதிபதியாக இருக்கின்றார். 2013ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்கிறார். ஒரு பேருந்து ஓட்டுநராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய நிக்கோலஸ் மதுரா இடதுசாரி சித்தாந்தத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருந்த தலைவர்களோடு இணைந்து அந்த களத்துக்குள் தன்னை அவர் வழிநடத்தி செல்லக்கூடிய சூழலில் அவருக்கான களம் விரிவடைகிறது. ஆட்சி பொறுப்பு அவர் கையில் கிடைக்கின்றன. ஆனால் கடந்த தேர்தலில் அவர் தோல்வியை தழுவிவிட்டார் என்றும் எதிர் அணியை சார்ந்தவர்கள்தான் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்கின்ற செய்தி உண்டு. ஆனால் தன்னுடன் இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து எதிர்கட்சிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு நிக்கோலஸ் மதுரா ஆட்சியை பிடித்து விட்டார். இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் நிக்கோலஸ் மதுரா அவர்களிடம் அவருடைய மனைவியும் அமெரிக்க இராணுவம் கைது செய்து விட்டது என்று அறிவித்திருக்கின்றார். அப்படியென்றால் வெனின்சுலாவின் நிலைமை என்ன என்ற கேள்வி எழும்புகிறது. எதற்காக அமெரிக்கா வெனின்சுலாவை நோக்கி காய் நகர்த்திருக்கிறது என்றால் அங்கும் எண்ணெய் வளம்தான் பிரதான ஒரு கள்ளத்தை கையில் எடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.